கோடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய விலையேற பெற்ற கிருபையினாலே புதிய மாதத்தை தந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை மகிமைப்படுத்தி இந்த நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்க நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வண்ணமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படியாக வந்திருக்கிற எங்களை உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக அன்றைக்கு எந்த வண்ணமாக மாமிச பிரகாரமான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் உம்மை அணுகி ஆண்டவரே உம்மை ஆராதித்தது போல இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகி எங்களை நீர் தெரிந்து கொண்டு மாத பிறப்புகள் தோறும் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்து வர்ற மகத்தான இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளை ஆசீர்வதியும். இந்த 2வது புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதியும். வார்த்தையோடு எங்களோடு பேசும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையிலிருந்து நான் ஒரு பொருளுக்காக இந்த வார்த்தையை நான் வாசித்தேன். தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற ஒரு தலையங்கத்துக்கூடாக நான் பேச விரும்புகிறேன். ஆமென். தேவன் தாமே புதிய மாதத்தை தேவன் தந்த தேவன். இந்த புதிய மாதத்தினாலே அவருடைய கிருபையினாலும் எங்களை நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாத பிறப்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. ஆனாலும் இந்த மாதத்தின் பிறப்பானது நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற அவருடைய வார்த்தை உரைக்கிறபடினாலே இந்த நாளிலே நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் பார்க்கிற வேளையிலே, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆமென். இந்த காட்சியிலிருந்து நாங்கள் தேவன் பேச போற காரியங்களை நாங்கள் பார்க்க போறோம். இந்த சூழலை நான் மேலோட்டமாக சொல்லி நான் வார்த்தைக்கு அங்கே கடந்து வருகிறேன். இந்த சூழலானது நீங்க ஆரம்பத்திலே பார்க்கும்போது பவுல் எப்படியாக ரோமாபுரிக்கு அங்கே ஒரு சிறை கைதியாக கொண்டு போற ஒரு காட்சி தான் இந்த காட்சி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அவன் பிரசங்கிப்பதினாலே ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டு அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் ரோமாபுரிக்கு கொண்டு போற ஒரு காட்சியை தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் வாசித்த பகுதி. ஆனால் நீங்கள் முன்னுக்கு பார்க்குற வேளையிலே தேவன் எப்படி அந்த மனிதனோடு அங்கே இருந்தார் என்பதை தான் இதிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அது எப்படியான காட்சி என்பதை நாங்கள் பல கோணத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல் இன்றைக்கு ஆவிக்குரிய நாங்களும் எந்த வண்ணமாக தேவனுடைய ஜனமாக இருந்தால் எப்படி நாங்கள் நடத்தப்படுவோம், நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் கடினமான அல்லது வித்தியாசமான சந்தர்ப்பங்களிலும் எப்படியான விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த காட்சியானது மிகவும் ஒரு காரியமாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். முதலாவது வசனத்தை வாசிக்கிற வேளையில பாருங்க, நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த ஜூபிலி என்னும் பெயர் கொண்ட 100 அதிபனிடத்திலே ஒப்பித்தார்கள். பாருங்க, பவுல் மாத்திரமல்ல,
அவனோடு சேர்ந்து நிறைய பேர், நாங்கள் இடையில பார்க்கக்குள்ள அது 200 சொச்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு கைதியாக வந்து அங்கே கொண்டு செல்லப்படுகிறாங்க. எப்படியான ஒரு காட்சி என்பதை நாங்கள் பாருங்க. ஆனாலும் நீங்கள் அடுத்த நான் நினைக்கிறேன் பாருங்க, 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம், பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படி உத்தரவு கொடுத்தான். பாருங்க, அந்த 100க்கு அதிபதி நடத்திலும் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, தயவு கிடைச்சிச்சு. அவன் பட்சமாய் நடந்து என்ன செய்கிறான், தன்னுடைய ஏனென்றா அந்த நம்பிக்கை, அதே போல அவனுடைய சாட்சி, அவனுடைய காரியங்கள் அங்கே இருந்ததையும் நாங்கள் இதிலே வாசிக்கிறோம். அப்ப அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாருங்க, அவன் ஒரு சிறை கைதியா இருக்கிறான். ஆனா அந்த சந்தர்ப்பத்திலும் 100க்கு அதிபதியிடத்துல என்ன கிடைக்கிறது, தயவு கிடைக்குது. ஆனா பாருங்க, நான் ஏன் இந்த பாயிண்ட சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும். ஆனா அவன் என்ன செய்யறான்டா, இந்த காரியங்கள் அவங்க அடிபட்டு அந்த காரியம் எல்லாமே நடந்தாலும், அந்த சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறது, காற்று வருது, புயல் வருது, அடிபட்டு ஒவ்வொரு துறைமுகமாக அவங்க கடந்து போறாங்க. ஆனாலும் இவன் என்ன செய்யறான், அந்த இடத்துல ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் மற்றவர்களுடைய பார்வையில இவன் என்ன செய்யறான்டா, தயவு பெற்ற ஒரு மனிதனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, சாட்சியா நடக்கிறபடி நான் கைதியாக வச்சிருக்கிறாங்க. எப்படி 2 கையிலையும் செயின் போட்டு, காலில் செயின் போட்டு ஒரு கைதியாக தான் கொண்டு போறான். அவன் யாருன்னு பார்த்தா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆனா பாருங்க, அவனுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்று வித்தியாசமாயிருந்த ஒரு கைதியை போல இருந்தாலும், ஆனா அவனுக்கு வந்து தேவன் தயவு பண்ணுகிறத பார்க்கிறோம். ஆனா அதுல இருந்து அவன் என்ன செய்யல, பின்வாங்கி போகல. அவன் ஒரு மனரம்யமாக அவன் என்ன செய்யறான், இருந்து கடந்து போறத பார்க்கிறோம். இப்படியாக அவங்க போய்கொண்டிருக்கிற வேளையில பவுல் என்ன செய்யறான் என்ற ஒரு ஆலோசனை சொல்றான். 9ஆம் வசனம் பாருங்க, வெகு காலம் சென்று உபாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்ப பாருங்க, பவுல் என்ன சொல்றான்டா, இனிமேலும் இந்த கப்பல் பிரயாணம் வந்து சரி வராது. ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்கண்டா, இனி நாங்க போவோம்டா கப்பலுக்கும் சேதம் வரும், அதே நேரம் சரக்குகளுக்கும் உடைமைகளுக்கும் என்ன வரும், சேதம் வரும், நஷ்டம் வரும். அதே நேரத்தில் ஒருவேளை எங்களுக்கும் என்ன செய்யும்டா, உயிர் சேதம் வரும். அதனால நாங்க இனி போறது சரியில்லை என்று என்ன செய்யறான்டா அவன் எச்சரிக்கிறான். பாருங்க, 11 வாசிக்கிற வேளையில பாருங்க, 100க்கு அதிபதி பவுலினாலே சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமேயும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இப்ப பாருங்க, 100க்கு அதிபதி பவுலுக்கு வந்து தயவு பண்றான். ஏன்னா தயவு பண்ணி காரியம் செய்தாலும் இந்த ஒரு ஆலோசனை வர்ற வேளையில அவன் யாரை நம்புறான்னு பாருங்க. அவன் என்ன செய்யறான், கப்பல்காரனையும் மாலுமையும் நம்புறான். புரியுதா உங்களுக்கு? ஆனா கப்பல்ல பவுல் என்ன செய்யறான்டா, அவன் அனுபவத்தை கொண்டு, இப்ப நாங்க அந்த காட்சிக்கு வர மட்டும் நாங்க இதை அப்படியே மனசுல வச்சுக்கொண்டு போவோம். ஏன்னாண்டா இன்றைக்கு எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க எப்படி நடக்கணும் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஏனண்டா அவன் ஒரு இடத்துக்கு போக வேண்டும். ஆனா அவன் எப்படி தேவண்ட வாக்கு தத்துவத்தை பெற்றிருக்கிறான்டா, நீங்க பார்க்கிற வேளையில அப்போஸ்தலர் 9:9 நான் 15 நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனையும் வாசிச்சுட்டு நாங்க அடுத்து போவோம். 9:15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அதற்கு பாருங்க, நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இதை மனசுல வைங்க. நாங்க இனிதான் நாங்க அந்த காட்சிக்கு நாங்க போறோம். அப்ப பாருங்க, இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல வர்ற வேளையில தேவண்ட மனிதன் இவன் தாழ்மையா நடக்கிறான்,
இவனை நான் வெளியே விட்டாலும் ஓடி போக மாட்டான், எல்லாமே இருந்தபடினால நூற்றுக்கு அதிபதிகிட்ட தான் அவ்வளோ பேரையும் சிறை கைதியை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் என்ன செய்யறான், பவுலை மட்டும் என்ன செய்யறான், ஃப்ரீயா போய் உன்னை சௌரல சந்திக்கலாம் என்றாலும் அவன் என்ன செய்யறான், போயிருந்தாலும் அவன் ஒரு கைதியா இருக்கிறான். ஆனா பாருங்க, இந்த உலக அறிவென்று ஒரு காரியங்கள் வர்ற வேளையில இந்த நூற்றுக்கு அதிபதி யாரை நம்புறான், இவன் நல்லவன் என்று தெரியுது, ஏன்னா இவன் தேவண்ட மனுஷன் என்று தெரியுது, இவன்ட மற்றவர்களை பார்க்கிலும் வித்தியாசம் உண்டு தெரியுது. ஆனா ஒரு அறிவு சம்பந்தமான ஒரு சிச்சுவேஷன் சூழல் வர்ற வேளையில அவன் யாரை நம்புறான், பவுலை விட யாரை நம்புறான்டா அதுல தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனா தேவனுடைய ஞானத்துக்கு அப்பால் தான் மற்றதெல்லாம். ஏன்னா அப்படியான மனிதர்கள் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா நீங்க தேவனுடைய ஆவியை பெற்று நீ சில பேருக்கு நீங்க என்ன செய்வீங்க, ஆலோசனை சொன்னாலும், என்னுடைய வாழ்க்கையில நாங்க ஆவிக்குரிய காரியத்தில் எந்த சம்பவமா இருந்தாலும் மற்ற அவங்களுக்கு அது உலக பார்வையில சரியா இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு ஆவிக்குரிய விதத்துல தேவனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லக்குள்ள அவங்க எங்களை விட யாரை விசுவாசிப்பாங்கண்டா அந்த சூழல்ல இருக்கிறவங்க. அதே போலதான் என்ன நடக்குதுண்டா பவுலுக்கு நடக்குது. ஆனா நீங்க சரித்திரக்காரர் என்ன சொல்றாங்கண்டா, பவுல பாத்தீங்கன்னா அவனோட முன்னோர்கள் இந்த படகு அந்த என்ன சொல்ற தொழில் செய்த ஒருவராயிருந்தபடினால இந்த அனுபவங்கள், அதே நேரத்துல பவுல் எல்லா புத்தகங்களையும் கற்றறிந்த ஒரு மனிதன் அனுபவ ரீதியா. ஏன்னா அவனுக்கு பொதுவான அறிவு எல்லாமே இருந்தது. அப்ப அவங்களுக்கு, நீங்க கடல்ல போறவங்களுக்கு தெரியும், அந்த சிச்சுவேஷனை பார்த்தா இது எந்த பக்கத்தால காத்து வருது, நாங்க எங்கால வலிச்சு போகணும், எந்த நேரத்துல மீன் இருக்கும், எல்லாமே தெரியும். ஆனா அவங்க அதுல சம்பந்தப்படாதவங்களா இருந்தாலும் அந்த அனுபவம் என்ன செய்யறது பவுலுக்கு இருக்குது. அவன் சொல்றான் இனி இது சரி வராது. ஏன்னா அவன் அதே நேரத்துல தேவன் ஆவியை பெற்ற ஒரு மனிதனா இருந்தான். ஆனா இவங்க என்ன செய்யல, அதை நம்பல. பாருங்க, அதான் நான் வாசிச்சேன். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனே அதிகமாய் நம்பினான். ஏன்னா மாலுமி எந்த நாளும் என்ன செஞ்சிருப்பான், ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனா இருப்பான். அவனுக்கு தெரியும் கப்பல்காரனே பரவாயில்ல போகுது. ஏன்னா கப்பல்காரனுக்கு ஆபத்து நேரம் கப்பலை விட்டா என்ன நடக்கும், ஏன்னா உடைஞ்சிரும், அது அதிக பெருமதி உள்ளது. ஆனா அவனே அதை கணக்கில்லாம போகலாம் என்று இருந்தா அப்ப அவன் என்ன செய்யறான், அப்ப இவங்க இது போகலாம் என்றபடினாலதான் என்ன செய்யறான், அனுமதிக்கிறான். ஆனா இங்கே யார் எச்சரிக்கிறான், தேவண்ட மனிதன் என்ன செய்யறான், எச்சரிக்கிற வேளையில அவங்க போறாங்க. அதனால நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றா, நான் ஸ்பீடா போறேன். அப்ப அவங்க போற வேளையில அதிகமா காற்றடிச்சு போட் அடிச்சு இதெல்லாம் போற வேளையில அவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒண்டொண்டா அவன் ஏற்கனவே என்ன சொன்னான், நீங்க சரக்குகள் ஏன்னா தளபாடங்கள் ஏன்னா போட்டுக்கு சேதம் வரும், ஒருவேளை உங்களுக்கும் என்ன வருமண்டா. அதே மாதிரி என்ன நடக்குதுண்டா, அந்த சிச்சுவேஷன்ல வர்ற வேளையில அவங்க 18ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த தளபாடத்திட்ட இருந்தா டக்குன்னு சொல்லுங்க நம்பரை. இப்ப நாங்க பார்க்கிற வேளையில பாருங்க, மேலும் பெருங்காற்று மலையில் தாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே என்ன செஞ்சாங்களாம், எரிந்தார். இப்ப என்ன செய்யறாங்க, வியாபாரத்துக்கூட அந்த சரக்கு கப்பல்ல தான் கைதியும் போறாங்க. அது கூடாது அவங்களுக்கு என்ன வருது, லாபம் வருது, வியாபாரிகளா இருந்தாங்க. அப்ப ஆனா என்ன நடக்குதுண்டா, இந்த ஆலோசனையை தவறினபடினால என்ன நடக்குது, சரக்க போடுறாங்க. கடைசி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தளபாடத்தையும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கைகளினால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வசனத்தை எடுத்திருந்த வாசிங்க, அப்படி இல்லாட்டி நாங்க ஸ்பீடா போவோம். அப்ப என்ன நடக்குதுண்டா, அதையும் என்ன செய்யறாங்க, எறிகிறாங்க. அப்ப பாருங்க, ஏற்கனவே ஒரு காரியத்தை என்ன செய்யப்பட்டது, அவன் சொல்றான், உங்களோட சரக்குகளுக்கு உங்களோட தளபாடங்களுக்கு அதே நேரத்தில் அப்படி கப்பலுக்கு அப்படி இல்லாட்டி ஒருவேளை உங்களோட உயிர் சேதம் கூட வரலாம் என்றக்குள்ளே வேண்ட எச்சரிப்பு அவங்க கேட்காம கடந்து போறாங்க. கடந்து போற வேளையில ஒண்டொண்டா என்ன நடக்க போற வேளையில கடைசியா என்ன நடக்குதுண்டா, பவுல் ஜெபிக்கிறான். அவ ஜெபிக்கிற வேளையில பாருங்க 21 நான் வாசிக்கிற வேளையில பாருங்க, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, ஏனென்றா தீக்க சொல்றேன், அவன் என்ன நடந்துட்டான், ஜெபிக்கிற வேளையில தேவன் தரிசனத்துல வந்துட்டு, அப்ப தரிசனத்துல வந்தோடனே அதை வாசி
எத்தனையாம் வசனம்? ஆமேன். அப்ப முன்னுக்கு பார்த்தா சரக்கு அறிஞ்சாங்க. ரெண்டாவது பார்க்கிற வேளையில என்ன நடக்குது? தளபாடங்களை இருந்த உடமை எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க? போடுறாங்க. ஏனண்டா அது இருந்தா வெயிட் கூட. தண்ணி உள்ள வந்துச்சு. தண்ணி உள்ள வர 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 போட்டு என்ன செய்யுது? அமர்ந்து போக இப்ப வெயிட்டை குறைக்கும். அப்ப வெயிட்டை குறைக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க? உடைமைகளை போட்டா அவங்க மேல மிதந்து போகலாம்ன்றது. ஏன்டா பவுல் சொல்லிட்டான் அந்த சிச்சுவேஷனை பார்த்து, நீங்க இப்படி போகாதீங்க என்று சொல்லிட்டான். ஆனா இவங்க கேட்கையில அதே போல என்ன நடக்குது? வந்தோன்னா அடுத்துக்கு பிறகுதான் பவுல் என்ன செய்யறான்? ஜெபிக்கிற வேளையில அவன் என்ன செய்யற? இதுல எழுதப்படையில தீக்கர் சொல்றேன். அப்ப என்ன செய்யறான்? தரிசனம் காண்ற வேளையில 21ஆம் வசனத்துல பாருங்க, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமலும் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு. அப்ப முன்னுக்கு என்ன சொல்லி இருந்தான் தானே? அப்ப இவன் அந்த சிச்சுவேஷனை ஞாபகப்படுத்துறான். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நீங்கள் இருந்தபோது பவுல் அவர்களை நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. என்ன? அதை விட்டு நீங்க புறப்படாம இருந்தா இது வர கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போயிருந்தா இந்த பிரச்சனை. ஏன்னா இப்ப வந்ததுலே பிரயோஜனம் இல்லாம போயிட்டு. ஏன்னா அவங்க சரக்க கொண்டு தளபாடம் எல்லாமே உடைமையில போடுறேன்டா அது எவ்வளவு ஏன் வந்துச்சு? ஒரு ஆலோசனை இல்லாத. அப்ப அவங்க அறிவுல சிந்திச்சாங்க. ஆனா ஆலோசனை சொன்ன மனிதனை என்ன செஞ்சாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதனால என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு நஷ்டம் வருது. அதுக்கு பிற்பாடு அவன் சொல்றான், ஆகிலும். பாருங்க, இந்த வசனம் தான் எனக்கு பிடிக்கும். பாருங்க, ஏனண்டா ஒரு ஆவிக்குரிய மனிதன் பழைய சிச்சுவேஷனை வச்சு அவங்கள குற்றப்படுத்த மாட்டான். அவன் சொல்றான், அதை ஞாபகம் ஊட்டணும். ஏன்னா வேதத்தில் அவங்களுக்கு ஞாபகம் ஊட்டி அடுத்த வசனத்துக்கு ஜம்போணும். அதே போல இவன் என்ன சொல்றா? இருக்க வேண்டியதாய் இருந்தது, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். பாருங்க, இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். அப்ப அந்த சிச்சுவேஷன் அவனை வச்சு இது உனக்கு வரணும் அப்படி என்று இல்லாம, இது ஆகிலும் நீங்க என்ன செய்யுங்க? தைரியம் கொள்ளுங்க, திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது நான் தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அதாவது என்ன சொல்றான்? உங்களுக்கு கப்பல் சேதம் தான் வரும். ஏன்னா முன்னுக்கு சொல்லிட்டான். ஆனா உயிர் சேதம் வராது. இப்பதான் நாங்க தலையங்கத்துக்கு வரப்போறோம். ஏண்டா தேவன் என்ன சொன்னார்? அந்த கடைசி 24ஆம் வசனம், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்ப பாருங்க, அதே நாள என்ன சொல்றேன்? நீங்க பயப்படாதீங்க. தேவன் என்ன செய்தாராம்? உங்களுக்கு கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறதுமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால நீ என்ன செய் பவுலே? நீ பயப்படாத. ஏண்டா நீ யாருக்கு முன்னால நிக்கணும்? ராயனுக்கு முன்னால். அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு நீதான் நாங்க காட்சிக்கு வர போறோம். அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்றே, நீ ராஜாக்களுக்கு முன்பாகவும், ஏன்னா நீ பிரஜாதிக்கும், நீ மன்னர்களுக்கு முன்பாகவும், எல்லாருக்கும் முன்பாக நீ என்ன செய்? சுவிசேஷம் பிரசங்கிப்பாய். அப்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று தேவன் சொன்னாலும், அவங்களுக்கு பிரசங்கிக்க இவனை எப்படி கொண்டு போறேன்? கைதியாக. பாருங்க, அப்ப அதுதான் தேவனுடைய, நாங்க நினைக்கிற வண்ணமாக தேவன் தெரிந்து கொண்டாலும், தேவன் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணினாலும் அவர் இப்படிதான் செய்வார் என்று நாங்க நினைக்கலாம். அவர் எந்த ரூபத்திலும் எந்த காட்சியிலும் என்ன செய்யலாம்? அவர் செய்ய முடியும். பாருங்க, அப்ப பாருங்க, இப்ப நாங்க சிந்திக்கக்கூடிய காரியம். இப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றே? நீ ராயனுக்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? பயப்படாத, நிக்கணும். ஆனா ராயனுக்கு பிரசங்கிக்கிறவன், ராயனுக்கு போய் செய்திய சொல்லுகிறவன், ராயனுக்கு முன்பாக போற மனிதன், பிரஜாதிக்கு சுவிசேஷத்தை சொல்ற மனிதன் எப்படியாக கொண்டு போய் சொல்லப்படணும் என்றது தேவனுடைய நடைமுறையாயிருந்தது. புரியுதாங்களா? அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வாக்கு தத்தத்தையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்திருந்தா,
அவர் எப்படிதான் கொண்டு போய் உங்களை அவர் நடைமுறைப்படுத்துவார், எப்படி கொண்டு போய் உங்களை உயர்த்துவார், என்ன சிச்சுவேஷனால கொண்டு போய் அவரோட திட்டத்தை இது வேண்டாருன்னு நாங்கள் இது கேட்கலாம். இப்போ பவுல் யோசிச்சிருப்பேன், என்ன அந்த நாளில் ஃப்ளைட்டோ காரியம் இல்லை என்றாலும் என்ன ரதங்கள் அனுப்பி என்னோதிலேயே வந்து ஒரு ராஜ காரியத்தில் போய் நான் பிரசங்கிப்பேன். அப்போ ராஜாக்கள் கேட்டு மனம் திரும்புவாங்க. புரஜாதி ராஜா வந்து என்ன கணம் பண்ணுவேன்டக்குள்ள இவன் எப்படி போகிறான்? ஏன்னா தேவன் 9ஆம் அதிகாரத்தில் வாசிச்ச நான் தேவன் வாக்கு தத்தம் என்ன செய்கிற கொடுக்குறேன். அந்த சீமோன் என்ற மனிதன்ட்ட சொல்றேன், நான் தெரிந்து கொண்ட மனிதன், அவன் புரஜாதிகளுக்கு எல்லாமே செய்வான் என்று சொல்லியிருந்தாலும் இவன் சிச்சுவேஷனை பாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதை உங்களுக்கு சொல்றான்டா, அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வாக்கு தத்தம் தரக்குள்ள நாங்க வித்தியாசம் நினைப்போம். இப்படிதானே தேவன் தந்தவர், எனக்கு இது நடக்குதுன்னு நாங்க சிந்திக்கல. பவுல் அப்படி சிந்திச்சிருந்தா போயிருக்கு. என்னடா என்ன தேவன் இப்படி புரஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னதமான பாத்திரம் என்று சொல்லிட்டு என்ன மற்றவனை போல கைதியா 2 கையிலையும் என செயினை போட்டு காலில் செயினை போட்டு தேவன் கொண்டு போறேன்டா, அவன் அப்படி மனம் உடைஞ்சு போனானா? நீங்க பார்த்தீங்கன்னா உடையல் அவன் என்ன செய்யறான்? எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நான் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று என்ன செய்யறான் பவுல் எழுதுறத நாங்க வாசிக்கிறோம். அதே போல இவன் என்ன செய்யறான்? அவங்கள தேற்றான். முன்னுக்கும் பார்த்தோம் என்ன, அதே நேரத்துல அந்த 100க்கு அதிபதியிடத்திலே தயவு கிடைக்குது. ஏன்னா அவன் எதுக்கும் பயப்படாம அவன் என்ன செய்யறான்? நான் ரோமாபுரிக்கு போவேன் என்றது தெரியும். அதே நேரத்துல தேவன் எனக்கு இன்னும் வாக்கு தத்தத்தை தந்தபடினால அவன் எதை குறிச்சும் என்ன செய்யல, பயப்படையல. அப்ப அதனால அவர் என்ன சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திணபனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்ப பாருங்க, ஆனா நீங்க இதெல்லாம் அந்த ஃபுல்லா வாசிங்க. இன்றைக்கு வாசிக்கிற வேளையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லாம போகுது. ஏண்டா இனி தப்பு, ஏண்டா தண்ணி எல்லாமே போயிட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான்? தேவன் வந்து நான் ஆராதிக்கிற தேவன், என்ன ஊழியக்காரனா தெரிந்து கொண்ட தேவன், அதனால தேவன் உங்களுக்கு உயிர் சேதம் வராது, நீங்க சாக மாட்டீங்க. தேவன் வந்து என்ன செய்தார்? உங்களுக்கு என்னோடு கூட உங்களை என்ன செய்தாராம்? தயவு பண்ணினார். அதனால தேவன்ல நம்பிக்கையா இருங்கன்ற அந்த நிச்சயத்தை அவன் என்ன செய்யறான்? சொல்லுறான். ஆமேன். அப்ப பாருங்க, அந்த ஒரு மனிதனுக்காக தேவன் என்ன செய்கிறார்? அந்த சிச்சுவேஷனை வந்து என்ன செய்கிறார்? வந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அவனால அந்த ஜனங்களும் என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு அடைகிறத நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அவன் நிமித்தம், அதுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அன்றைக்கு நாங்க பார்த்தோம், ஒரு லோத்துக்காக தேவன் என்ன செய்யறான்? ஒரு நீதிமானுக்காக சோதோம் அழிக்கல். அதே போல ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வேளையில உலகத்தை தேவன் பார்க்கிறேன், அது பாவம் பெருகி ஏன் நான் மனுஷனை படைச்சேன் என்று அவர் என்ன செய்கிறார்? அவர் மன வேதனைப்பட்டு அவர் என்ன செய்யறார்? நான் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் எல்லாரையும் அழிக்க போறேன் என்று சொல்லிட்டு அவர் அடுத்த வசனம் என்ன சொல்றார்? ஆனாலும் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. பாருங்க, அந்த ஒரு மனிதனுக்காக தேவன் என்ன செய்யறார்? அவனுடைய வீட்டார் 8 பேரையும் அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அதே போல தேவன் என்ன செய்வார்? உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? ஒரு மனிதன் உண்மையாக இருந்தா அவங்களால அவங்களுக்கும் என்ன செய்வார்? பாதுகாப்பு அடைவேர். ஆனா பவுல போலதான் உங்களுக்கு சிச்சுவேஷன் வரும். என்ன செய்வாங்க? அவங்க வந்து பவுல் ஆலோசனை சொன்னாலும் பவுல குறிச்சு நன்மதிப்பு இருக்கு. இவன் நல்லவன், பொய் சொல்ல மாட்டான், என அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான், அவனை நாங்க விட்டா ஓடி போக மாட்டான் என எல்லாமே இருந்தாலும், அறிவோ அல்லது பொதுவான வேலை காரியமோ எது வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? நீங்க பைபிளோட இருக்கிற புத்தக பூச்சென்று நினைச்சிட்டு அவங்களோட மெதட்ல சிந்திப்பாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுவீங்க, உங்களோட கணக்கெடுக்க மாட்டான். நீங்க அதை வாசிச்சீங்கண்டா அதே போலதான் என்ன நடக்குதுண்டா பவுலுக்கு நடக்குது. பவுல் நாங்க வாசிச்ச 100க்கு அதிபதி பவுலை குறிச்சு ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் அவன் யாரை நம்புறான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் யாரை நம்புறான்டா மாலுமையையும் கப்பல்காரன். ஏன்னா அவன் சிச்சுவேஷனை பார்க்குறான், இவங்க பயப்படுது. அப்ப இது போகலாம்ன்றதை சிந்திக்கிறான். ஆனா இங்க என்ன நடக்குது? பவுல் சொல்றது அவங்களுக்கு 0வா தெரியும். ஆனா யார் அது நிறைவேறினது?
அந்த தேவ மனிதனுடையது. ஆமேன். ஆனா அவன் எப்படி நடந்தான்? அவன் பயப்படையில, அவன் கைதி என்று யோசிக்கல, தேவண்ட முறையிடையில. ஆண்டவரே, நீ ராஜாக்களுக்கு முன்னால நான் பிரசங்கிப்பேன், அவங்களுக்கு நான் பேசுவேன் என்று சொன்னீர். ஆனா இப்படி கைதியாவா நான் போய் பிரசங்கிக்கணும்னு கேட்டானா? இல்லை. ஆனா தேவன் பாருங்க, அப்படிதான் அவன் போய் செய்வான்ன்றது தேவன் ஆதி இனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துக்கு கல்வாரியில தான் அவர் மரிப்பார், ஏன் அவருக்கு முள்முடி சூட்டுவாங்கன்றது அந்த ஆதி இனத்துல என்ன இருந்துச்சு? எழுதி இருந்துச்சு. அப்ப அதனாலதான் அவர் சொல்ற, இப்படியா நான் செய்யணும்ன்ற அர்த்தத்துல தான் அவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களை ஒரு பாத்திரமாக நினைச்சு அவர் எங்களை உருவாக்கி இருந்தா எப்படி என்னத்தை செய்வேர் என்று தெரியாது. இப்ப நாங்க என்னத்தை இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம்டா, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நாங்க தேவனை நம்பி தேவனை ஆராதிக்க இருக்கிற வேளையில தேவன் எது எங்களுக்கு முன்குறிச்சாரோ அதை என்ன செய்வேர், எப்படி நிறைவு. ஆனா நாங்க பதட்டி, நாங்க தடுமாறி, நாங்க அழுது, ஏன்னா நாங்க புலம்பி, அல்லது நாங்க ஏதாவது செய்து இப்படி வருதுன்னு நம்ம சிந்திப்போம்டா, எங்களுக்கு இது நடக்கா. அப்ப நாங்க எதை நாங்க நினைப்போம், இது நாங்க மாமிசத்துல, ஆனா அது யாரை பாதிக்கும்டா? தேவன். நாங்க அந்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன அழைச்ச, நாங்க இடையில சொல்லுவோம், என்ன எங்களை அழைச்சவர் உண்மையுள்ளவர்ண்டா நாங்க எல்லாரும் ஆமேனண்டுவோம், ஏன்னா. ஆனா அவர் ரோமர் 8ஆம் அதிகாரம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமன் நன்மைக்கு ஏதுவான ஒரு தீமை வந்தோன்னு என்ன செய்வோம், இது வந்துச்சு என்று பார்ப்போம், ஏன்னா. ஆனா பவுல் பார்க்க புரியுதா அவங்களுக்கு? ஆனா வாக்கு தத்தமா நாங்க பார்த்தோம் என்ன, அவன் சொல்றான், தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்ப அதாங்கட வாக்கு. அப்ப தேவன் எங்களுக்கு ஒரு தயவு பண்ணியிருந்தா அவருக்கு நாங்க என்ன செய்யணும்? புலம்ப கூடாது. என்ன செய்யணும்? நாம ஒரு வாக்கு தத்தம் தந்தா எங்களை கைதியாவும் கொண்டு போய் அவருக்கு என்ன செய்யலும், ராஜாக்கு முன்னால நிக்க வைக்கலும். அதே நேரத்துல என்ன செய்ய, எங்களை ஒரு நொறுக்கி கொண்டு போய் எங்களை ஒரு பதவியில வைக்க மேலும், என்ன, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் எங்களை உயர்த்தியலும், அல்லது எங்களுடைய எல்லா காரியத்திலும் என்ன செய்யலாம், எங்களை மீட்கலும். ஆனா அவர் வாக்கு தத்தம் தருவேன், பயப்படாதே என்றெல்லாம் வசனம் தருவேன், என்ன, நீ நிச்சயமா நம்பு, உனக்கு நான் அதை தருவேன். ஆனா அவர் எப்படி தருவேன், நான் வானத்திலிருந்து தூக்கி போடுவேன் என்று அவர் செய்ய மாட்டோம். ஆனா நாங்க நம்ப மட்டும் அவரால் தரையலாம். அப்ப அதான் தீர்க்க சொல்றார், தேவன் ஒரு மனிதனை நம்பணும். நீங்க நம்புறது இரண்டாவது, நாங்க எல்லாரும் நம்புவோம் தேவன், என்ன. ஆனா தேவன் ஒரு மனிதன்ல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கும். அப்ப அந்த தேவன் ஒரு மனிதனை நம்ப மட்டும் அவர் என்ன செய்ய மாட்டேன், எந்த காரியத்தையும் கொடுக்க மாட்டேன். அப்ப அதே போலதான் ஆபிரகாம தேவன் நம்ப மட்டும் தேவன் வாக்கு தத்தினதை கொடுக்கல, ஏன்னா முன்னுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கல, வளர்ச்சி இல்லை. அப்ப அதே போலதான் பாருங்க, பவுல அவர் தெரிந்து கொள்ற வேளையில அவன் எப்படி, நீங்க 26ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அவன் வடிவா சொல்றான், ராஜாக்களுக்கு முன்னால அவன் என்ன செய்யல, பயப்படு. அப்ப அகரிப்பா ராஜாவே சொல்றான், என்ன சொல்றான்டா, நீ இப்படியே நான் தொடர்ந்து உண்ட பிரசங்கத்தை கேட்டா என்னையே நீ கிறிஸ்தவனா மாத்திடுவான்றான். ஏன்னா அதுதான் அவன், ஏன்னா இது ஒரே தேவன், அந்த தேவனை தான் நீங்க விட்டீங்கன்னா அவன் அழகான ஸ்பீச்சை பயப்படாம அவன் என்ன செய்யறான், பிரசங்கிக்கக்குள்ள ராஜாட்டே கேள்வி கேட்கிற வேலையை ராஜா சொல்றான், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து என்ன உண்ட போதனை கேட்ட என்ன நீ கிறிஸ்தவனாவே மாத்திடுவா, கிறிஸ்தவனா நான் மாறுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குன்றான். நீங்க முன்னுக்கு வாசிச்சீங்கன்னா அழகான வார்த்தை. அப்ப அப்படியாக என்ன செய்கிறான், பயப்படாம இருந்தான். அவர் என்ன இப்படிதான் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றதை அவன் என்ன செய்யல, சிந்திக்கல. தேவன் தந்த சுமைய, தேவன் தந்த பாரத்தை, தேவன் தந்த பிரச்சனையை சுமந்தோண்டு, அதான் வேலை சொல்லு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றவை. ஒருவன் என்னை பின்பற்ற மனதாயிருந்தால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். பிரச்சனையை முடிச்சிட்டு வந்து என்ன பின்பற்ற தேவன் சொல்லல. அவர் என்ன சொல்றேன்டா, உனக்கு பிரச்சனை இருந்தாலும், வியாதி இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் என்ன செய், நீ என்ன செய், அதை பார்க்காம என்ன பார், ஏன்னா அப்படி பார்த்தா தேவன் என்ன செய்வார், உனக்கு தருவார். அப்ப பாருங்க, இதுல காரியங்கள் இருக்கும். ஜனங்கள், உலக ஜனங்கள் நம்ப மாட்டாங்க, தேவண்ட ஜனங்களும் என்று சொல்லுகிறவங்களும் நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மையான ஜனங்கள் தான்
அந்த வார்த்தையை சொல்ற ஒரு ஊழியக்காரன், ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை என்ன செய்வாங்க? நம்புவாங்க. அப்ப பாருங்க, அதே போலதான் என்ன நடக்குது? நூற்றுக்கு அதிபதி நம்பாம போனதுக்கு காரணம் என்னன்னா, பவுலுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதே போலதான் இன்னைக்கு அநேக ஜனங்கள கல்வி என்று வரக்குள்ள ஒரு ஆலோசனை கேட்க ஊழியக்காரன்ட வரமாட்டான். அப்ப ஏனண்டா அவங்க நினைக்கிறாங்க அது அவருக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய காரம் போனா விட இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாங்க எந்த காரியமா இருந்தாலும் அப்ப ஒப்புக்கோணும். அப்ப அவர் ஜெபிச்சா, அவர் தேவனிடத்துல கேட்டா என்ன வரும்ன்றதை தெரியும். தொழில் காரியமா வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏனண்டா அவங்க என்ன நம்புவாங்கண்டா, அத அவங்க கேட்பாங்க. எங்க கேட்பாங்க? மற்ற பெரிய ஆலோசனை, பெரிய மனிதர்கிட்ட, அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்ககிட்ட. இப்ப வைத்தியம் என்று இப்ப வைத்தியம் வர்ற வேளையிலும் அது சம்பந்தமான அதை கேட்பாங்க. ஏனண்டா அதுதான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாங்க தேவனை முதலாவது தேடி போகும்போது தேவன் என்ன செய்வாராம்? எல்லாமே என்ன செய்வார்? எங்களுக்கு மாற்றி அவர் கொடுப்பார். ஆனா அதே போல என்ன நடக்கும்? காரியங்களை நம்பாம போற வேளையில பாருங்க, அவங்களுக்கு நஷ்டம் வருது. ஏன்னா எல்லாத்த சரக்கு எறிகிறாங்க, என்ன செய்யறாங்க? படகை எறிகிறாங்க, தளபாடங்களை எறிகிறாங்க. ஒவ்வொரு காரியம், கப்பல் உடைஞ்சி போகுது. எல்லாமே இழுத்து இழுத்து கட்டி என்ன செய்யறாங்க? வாசிச்சு பாருங்க, எல்லாமே எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? கடந்து போறாங்க. ஆனா என்ன நடக்குது? அவங்களுக்கு எல்லாமே லொஸ்ட் ஆகுது. அதே போலதான் நீங்க தேவண்ட ஆலோசனையை கேட்காம, காரியங்களை கேட்காம போக உங்களோட வாழ்க்கையில தோல்வி வரும். ஆனா உங்களை உயிர் சேதம் வராது. ஆமே, உங்களை என்ன செய்வார்? அவர் காப்பாத்துவார். ஆனா உங்களால அடிபட்டு இயலாத நிலை வரும். ஏண்டா அது எல்லாமே போனா உங்களுக்கு மீண்டெழும்புறது என்ன செய்கிறது? கஷ்டமாயிருக்கு. ஆனா நீங்க தேவனை நம்பி தேவன்ட ஆலோசனை கேட்டா அவர் எல்லாமே பவுலுடைய வாழ்க்கையில அவர் செய்த மாதிரி தேவன் என்ன செய்வார்? தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அதே போல உங்களுக்கு உயிர் சேதம் வராம அவர் தயவு பண்ணுவேர். ஆனா தேவன்ட ஆலோசனையை கேட்காம போனா உங்களுக்கு நஷ்டம் வரும், உங்களோட வாழ்க்கையில தோல்வி வரும், எல்லா காரியம் வரும். ஆனா தேவன் கைவிட மாட்டார். ஆமே, அதனால இந்த சிச்சுவேஷன்ல பவுல் எப்படி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டானோ அதே போலதான் நாங்களும் சாட்சியாக நடக்கணும். மற்றவங்களை நம்ம நூற்றுக்கு அதிபதி நம்பி தயவு பண்ணினான், பட்சமாய் நடந்தான், அவனை குறிச்ச ஒரு காரியம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது போல உலகத்துல நாங்க சாட்சியா வாழ்ந்து எதுலேயும் நாங்க பயப்படாம நாங்க தேவனை நம்பும் போது தேவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நாங்க தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, எமக்கு சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சர்வல்லவரே, எமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஒரு அழகான வேத பாடத்தை வைத்து ஆண்டவரே அந்த பவுலனுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். தேவன் ஆண்டவரே உங்களுக்கு தயவு பண்ணினார் என்றது போல இந்த நாட்களிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் தயவு பண்ணி கத்தாவே இந்த நாளிலே அவர்கள் உம்மை நம்பி கடந்து செல்ல, பவுலுடைய வாழ்க்கையிலே பவுல் எப்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை அவன் உத்தமமாக ஏற்றுக்கொண்டு நடந்த வேளையிலே அவனை கொண்டு நீர் என்னென்ன செய்ய சித்தமாயிருந்தீரோ அதெல்லாம் அவனுக்கு செய்தது மாத்திரமல்ல, அவனை கத்தாவே அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றின தேவன். அதே போல கத்தாவே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வண்ணமாக நீர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டிருந்தால் எங்களுக்காக உம்முடைய சித்தத்தை நீர் எப்படி வைத்திருக்கிறீரோ அதை எந்த சூழல் வந்தாலும் நாங்கள் அந்த சூழலை குறித்து பயப்படாத வண்ணம், அந்த சூழல்கள் வந்ததை குறித்து நாங்கள் நொந்து போகாத வண்ணம் கத்தாவே அந்த நேரத்திலே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்ற அந்த நிச்சயத்தோடு பவுலை போல நாங்கள் நடக்கிற வேளையிலே நிச்சயமாக நீர் எங்களை உயர்த்தி எங்களுக்கு தயவு பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்ரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.